வணக்கம். தமிழக அரசியலில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இப்ப தாவைக்கால இன்னும் சற்று நேரத்துல இணைய இருக்கிறாரு. இதை எப்படி பார்க்கறீங்க? இந்த ஒரு விஷயம் தமிழக அரசியல்ல அடுத்த ஆண்டு வேற தேர்தல் வரப்போகுது, என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? உங்கள் மூத்த செய்தியாளர் முருகேசன் அவர்கள் கூறியபடிதான் இது செங்கோட்டையன் அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய திருப்பு முனை. 1972 ஒரு கட்சியில் பயணம். அந்த பயணத்தை துவங்கி இன்றைக்கு 2025 வேற ஒரு கட்சி. ஆனால் ஒரு ஒற்றுமை, இரண்டு கட்சிகளுமே எம்ஜிஆர் கட்சி மாதிரி தான் தெரிகிறது. விஜய் அவர்களும் எம்ஜிஆரை பெரிதும் பாராட்டுகிறார். அதுவும் எம்ஜிஆர் கட்சி தான். செங்கோட்டையன் அவர்களுக்கான பொறுப்பு மிக கூடுதலாக தரப்பட போவதாகத்தான் செய்திகள் வருகின்றன. உங்கள் செய்திகளிலும் அப்படித்தான் நான் பார்த்தேன். அப்படி அவரை பயன்படுத்தி கொண்டால் அது மிக மிக நல்ல விஷயம்தான். காரணம், செங்கோட்டையன் அதிர்ந்து பேச தெரியாதவர். ஒரு பெரிய அதிரடி அரசியலெல்லாம் அவர் செய்ய மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் அவரது திறமைகள், சீனியாரிட்டி, தமிழ்நாட்டின் உள்ளும் புறமும் தெரிந்தவர். இதெல்லாம் விஜய் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், பயன்படுத்துவார் என்றுதான் தெரிகிறது. அவருக்கு வழங்கப்பட இருக்க போகின்ற பொறுப்புகளை பற்றிய செய்திகளை படிக்கும் போது. ஆனால் உண்மையில் என்ன பொறுப்புகள் என்பது நமக்கு இன்னும் சற்று நேரம் கழித்துத்தான் தெரியும். என்றாலும் செய்திகளின் அடிப்படையில் பார்த்தால் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற முக்கியமான மாவட்டங்களுக்கு அவர் பொறுப்பாளர் ஆவார். பொறுப்பாளர் ஆகும் போது அடுத்ததாக ஈரோடு பயணம். விஜய்க்கு ஈரோடு தான் பயணம், அடுத்த திட்டம். சேலம் இல்லை என்று கூறுகிறார்கள். காலையில் எனது நண்பர்கள் அப்படி சொன்னார்கள். அப்படி ஈரோடு பயணம் என்றால் அதை பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக மிக எழுச்சியாக நடத்துவதற்கு செங்கோட்டையன் துணை செய்வார் என்றுதான் நான் கருதுகிறேன். எது எப்படி இருந்தாலும் சீனியர்கள் வருவது பெரிதல்ல, சீனியர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மூத்த முன்னோடிகளுக்கு அந்த பொறுப்பு கொடுக்க வேண்டும், அவர்களை பெரிய அளவுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், தலைமுறை இடைவெளி இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு எடப்பாடி பழனிசாமி மற்றும் செங்கோட்டையன் இரண்டு பேருக்குமே பெரிய செல்வாக்கு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்போ முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டிவிகேல இணையறதன் மூலமா அந்த குறிப்பிட்ட பகுதியில என்ன தாக்கம் இருக்கும்? குறிப்பிட்ட பகுதியில அதிமுகவின் தாக்கம் குறையும். அதுல மாற்று கருத்தை வைக்க வேண்டாம். பலரும் அப்படி இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் நான் அப்படி பார்க்கவில்லை. காரணம், இரட்டை இலைக்கான ஒரு ஓட்டு வங்கி கண்டிப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த அதிருப்தி என்பது ஒரு ரெசிடிவல் சிம்பதியாக மாறும். அது பல நேரங்களில் நாம் அரசியலே பார்க்கலாம். உதயசூரியனுக்கே ஓட்டு போட்டு பழகியவர்கள் எம்ஜிஆர் மீதான நடவடிக்கை தவறு என்று உணரும் போது அந்த ஓட்டு வங்கி அப்படியே இரட்டை இலைக்கு மாறியது. சூரியனிலிருந்து இரட்டை இலைக்கு மாறியது. இதெல்லாம் 72 துவங்கியது, 76 வரைக்கும் அது நீடித்தது. 77 எம்ஜிஆர் அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி தந்தது. அதற்கு முன்னதாகவே பாண்டிச்சேரி தேர்தலில் வெற்றி தந்து விட்டது. தமிழ்நாடு பாலிடிக்ஸும் பாண்டிச்சேரி பாலிடிக்ஸும் ஒரே மாதிரி செல்போய் தான். விஜய் கூட பாண்டிச்சேரியிலே அவரது பயண திட்டத்தை அறிவித்திருப்பது அதெல்லாம் மனதிலே வைத்துட்டான்.